Simple Luxurious. இது நம்ம ஃபேமிலி. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். இஸ்ரேல் ஏவுகணையை சோதனை செய்த இந்தியா. காஷ்மீர் பிரச்சனையை இழுத்த பாகிஸ்தானை கண்டுகொள்ளாத ஈரான். ஈரான் அதிபரின் இலங்கை பயணம். பாகிஸ்தான் இலங்கைக்கு அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை. இது பற்றியெல்லாம் தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். முதலில் நம்ம இந்திய விமானப்படையும் இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டும் இணைந்து புதிய ஏவுகணை ஒன்று வெற்றிகரமா பரிசோதனை செய்திருக்காங்க. அது ஒரு ஏர் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல். 250 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்டது. கிறிஸ்டல் மேஸ் 2 அல்லது ராக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஏவுகணையின் ஆரிஜின் இஸ்ரேலோட ரஃபேல் நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. இந்த ஏவுகணையின் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சை தான் தற்போது நம்ம இந்தியா அந்தமான் நிக்கோபர் தீவுகள்ல சோதனை செய்து பார்த்திருக்காங்க. ரஷ்யாவோட சுகோய் 30 MKI போர் விமானத்திலிருந்து தான் இந்த புதிய மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலோட புதிய வெர்ஷனை ஏவி பார்த்திருக்காங்க. இஸ்ரேல் கிட்ட இருந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் முறையில் இந்தியாவிலேயே இந்த ஏவுகணை உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபைட்டர் ஜெட்ஸ், பாம்பர்ஸ் மற்றும் விமானங்கள்ல இருந்து இந்த ஏவுகணையை ஏவ முடியும். பொதுவாகவே கிரவுண்ட் பேஸ்டு மிசைல்ஸ் ஏவப்படும் போது அது எங்கிருந்து ஏவப்படுது அப்படிங்கிறத விரைவிலேயே கண்டுபிடித்து விட முடியும். இதுவே ஏர் லான்ச்டா இருக்கும்போது ஃபிக்ஸ்டு லான்ச் சைட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரமா அதை கண்டுபிடிக்க முடியாது. கார்கில் போரின் போது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவிய போது இந்தியா அமெரிக்கா கிட்ட தான் அந்த இடத்துக்கான, அதாவது அந்த கார்கில் பகுதிக்கான GPS டேட்டாவை கேட்டாங்க. அப்போது அமெரிக்கா தான் ஸ்பேஸ் பேஸ்டு நேவிகேஷன் சிஸ்டத்தை வைத்திருந்தாங்க. அப்படிங்கிறதுனால அந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் தகவல்களை நம்ம இந்தியா அவங்க கிட்ட கேட்டாங்க. ஆனால் அப்போது அமெரிக்கா அந்த தகவல்களை கொடுக்க மறுத்துட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த கிறிஸ்டல் மேஸ் 2 ஏவுகணையால் சமாளிக்க முடியும். இந்தியா 2003ஆம் ஆண்டு இஸ்ரேலோட ரஃபேல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து 30 கிறிஸ்டல் மேஸ் மிசைல்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஏவுகணைகள் 2006ஆம் ஆண்டிலிருந்து நம்ம இந்திய படைகளில் இணைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. தற்போது நடைபெற்று வரக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போரில் கூட பார்த்தீங்கன்னா ALBM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல்களை தான் ரஷ்யாவுக்கு உள்ளேயே நிறுத்தி வச்சுக்கிட்டு உக்ரைனுடைய நிலைகள் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. எதிர்காலத்தில் பாலகோட் தாக்குதல் மாதிரி பாகிஸ்தானுடைய எல்லைக்குள் சென்று தாக்குதல் நடத்தாம இந்திய எல்லைக்குள்ளாகவே இருந்து கொண்டு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஏவுகணைகள் அதற்கு உதவும். பிசிக்கலா எல்லையை கடந்து போகாமலேயே தாக்குதலை அரங்கேற்ற முடியும். பாலகோட் தாக்குதல் நடந்த போது இஸ்ரேலோட அந்த கிறிஸ்டல் மேஸ் ஏவுகணைகள் நம்ம இந்தியா கிட்ட இருந்தும் கூட அதை பயன்படுத்தலை. அப்போது சண்டையில் ஈடுபட்ட மிராஜ் 2000 போர் விமானத்தில் கூட இந்த கிறிஸ்டல் மேஸ் 1 ஏவுகணைகள் இருந்தது. ஆனாலும் கூட பாகிஸ்தானுக்கு எதிராக அது அப்போது ஏவப்படலை. ஏன்னா அந்த நேரத்தில் இருந்த சில புரோட்டோகால்ஸ், ஃபயரிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இஸ்ரேல் ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதிக்கலை. வெதர் கண்டிஷன்ஸும் கூட அந்த ஏவுகணையை பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த ஏவுகணைகளை அந்த டைமில் பயன்படுத்தலை. அப்போது ஸ்பைஸ் 2000 குண்டுகள் தான் பயன்படுத்தப்பட்டது. அந்த கிறிஸ்டல் மேஸ் 1 ஏவுகணைகள் மட்டும் அப்போது வீசப்பட்டிருந்ததுன்னா அந்த தாக்குதல் நடந்ததை கூட அது இருக்கக்கூடிய லைவ் வீடியோ ஃபீட் வசதி மூலமாக அந்த ஸ்ட்ரைக் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நேரடியாக வீடியோ மூலமாக பார்த்துருக்க முடியும். குண்டுகள் இலக்கை தாக்கி அழிக்கிறதோட லைவ் வீடியோ ஃபீடை கூட இந்த கிறிஸ்டல் மேஸ் ஏவுகணை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கிறிஸ்டல் மேஸ் ஏவுகணையோட மேம்படுத்தப்பட்ட வெர்ஷனை தான் தற்போது வெற்றிகரமாக நம்ம இந்தியா சோதனை செய்து பார்த்துருக்காங்க. கிறிஸ்டல் மேஸ் 1 மற்றும் சோதிக்கப்பட்ட 2வது வெர்ஷன், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ்க்கு கூடுதல் பலத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் ஏர்கிராஃப்ட் மாடிஃபிகேஷன்ஸ், சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ், கோஆர்டினேஷன், இதிலும் கூட சில சவால்கள் அதை பயன்படுத்தும் போது இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறதையும் நாம் ஒத்துக்கணும். அடுத்ததான் இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்துக்கு நடுவே பாகிஸ்தானுக்கு 3 நாள் பயணமாக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி போயிருக்காரு. அப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை சந்தித்து பேசியிருக்காரு. 2 நாடுகளிடையே பொருளாதாரம், இராணுவம், எல்லை பாதுகாப்பு தொடர்பாக சில டீல்களும் கையெழுத்தாகி இருக்கு. கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை குறிவைத்து பாகிஸ்தானுக்குள்ளாகவே ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க ஈரான். அதற்கு பாகிஸ்தானும் பதில் தாக்குதல் நடத்துச்சு. இருப்பினும் அதற்கு பிறகு சண்டையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாதானமாக்கிட்டாங்க. அந்த நேரத்திலேயே ஈரான் அமைச்சர் பாகிஸ்தானுக்கு போயிட்டு 2 நாட்டு உறவுகள் குறித்து பேசிட்டு சமாதானமாகி வந்தார்.
இந்த நிலையில தான் பாகிஸ்தான்ல மீண்டும் பிரதமரா ஷெபாஸ் ஷெரீப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவரும் நட்பு நாடுகளுக்கெல்லாம் பயணங்களை மேற்கொண்டு வர்றாரு. சமீபத்துல கூட சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு பாகிஸ்தானுக்கு சில உதவிகளை கேட்டுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தான் உடனான உறவை சீர்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புதிதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை சந்தித்து பேசலாம் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு. அப்போது பாகிஸ்தான் பிரதமரோடு மதம், கலாச்சாரம், ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப், முதலீடு மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பா பயங்கரவாதத்துக்கு எதிராக இணைந்து செயல்படுவது குறித்தும் பேசியிருக்காங்க. வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. பல துறைகளிலும் 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது. மொத்தத்துல இந்த சந்திப்பு மூலமா 2 நாடுகளுக்கும் இடையே இருந்த அந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் தணிந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 நாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க. அந்த நேரத்துல தான் பாகிஸ்தான் பிரதமர் ஒரு வேலையை பார்த்திருக்காரு. 2 நாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கும் போது ஈரான் அதிபர் காசாவுடைய நிலையை பத்தி பேசி இருந்திருக்காரு. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேசும்போது, காஷ்மீருக்காக குரல் எழுப்பிய ஈரானுக்கும் ஈரான் மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காரு. ஷெபாஸ் ஷெரீப் அவருடைய உரையை முடிக்கும் போது இப்படி ஒரு லைனோட தான் முடிச்சிருந்திருக்காரு. ஆனா அது பற்றி ஈரான் அதிபர் எதுவுமே பேசல. காஷ்மீர் டாபிக்கை பேசுறதையே ஈரான் அதிபர் அந்த டைம்ல தவிர்த்திருக்காரு. அதற்கு பதிலா பாலஸ்தீன பிரச்சனை குறித்து தான் பேசியே இருக்காரு. காஷ்மீர் பிரச்சனையை எப்படியும் கொண்டு வந்தா ஈரான் அதிபர் அங்கு அனைவரின் முன்பாகவும் பத்திரிகையாளர் முன்பாகவும் பேசுவார் அப்படின்னு தான் பாகிஸ்தான் பிரதமர் எதிர்பார்த்திருந்திருக்காரு. ஆனா ஈரான் அதிபரோ அப்படி பேசாம அடக்குமுறைக்கு உள்ளாகி வரும் பாலஸ்தீன மக்களுக்கு ஈரானின் ஆதரவு எப்பொழுதும் இருக்கும், அடக்குமுறை சக்திகளுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சுட்டாராம். ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, இருக்கிற பிரச்சனையே போதாதுன்னு இது வேறையா அப்படிங்கிற மாதிரி காஷ்மீர் பிரச்சனையை பத்தி பேசுறதையே தவிர்த்திருக்காங்க. ஈரான் காஷ்மீர் விவகாரத்துல தலையிட மறுத்ததன் மூலமா பிரச்சனையை சர்வதேச விவகாரமாக மாற்றக்கூடிய பாகிஸ்தானின் முயற்சி மீண்டும் தோல்வி அடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க அரசியல் வல்லுநர்கள். அடுத்ததான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தான் பயணத்தை முடிச்சுக்கிட்டு அப்படியே இலங்கைக்கும் போயிருக்காரு. 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு ஈரான் அதிபர் இலங்கைக்கு வருவது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உடைய அழைப்பின் பெயர்ல தான் ஈரான் அதிபர் அப்படியே இலங்கைக்கும் போயிருக்காரு. இலங்கையில மிகவும் தாமதமா கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற உமா ஓயா பல்நோக்கு வளர்ச்சி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு ஈரான் அதிபர். இலங்கையின் மிகப்பெரிய நீர்ப்பாசனம் மற்றும் நீர் மூலமா மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டம் தான் அது. இந்த திட்டத்துக்கு ஈரான் தான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. கையோடு அந்த திட்டத்துக்கு $50 மில்லியன் அளவுக்கு நிதியுதவியையும் வேற கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் 2013ஆம் ஆண்டு ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டதுனால தொடர்ந்து அதுக்கான நிதியை ஈரானால இலங்கைக்கு வழங்க முடியல. பொருளாதார தடை, கொரோனா, இலங்கை நிதி நெருக்கடி உள்ளிட்ட பல காரணங்களால அந்த திட்டம் தள்ளி போய்கிட்டே இருந்தது. தற்போது அதற்கான வேலைகள் எல்லாம் ஒரு வழியா முடிந்து தற்போது ஈரான் அதிபரே அதை திறந்து வச்சிருக்காரு. இலங்கை ஈரான் இடையே 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கு. இலங்கையில பேசின ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை குத்தி காட்டுற மாதிரி வேற பேசியிருக்காரு. ஈரான் நாட்டோட வளர்ச்சியை எங்களின் எதிரிகள் விரும்பவே இல்லை. இருப்பினும் ஈரான் மக்களின் மன உறுதி மற்றும் தைரியத்தால எதிரி நாடுகள் தற்போது ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. நாலேஜ் மற்றும் டெக்னாலஜி அப்படின்னாவே அது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு மட்டுமே உரித்தானது அப்படிங்கிற மாதிரி உலக மக்களை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் தன்னோட நாலேஜை 20 நாடுகளோடு பகிர்ந்து கொண்டு பல ப்ராஜெக்ட்ஸையும் செய்து வருகிறது அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்வேன் அப்படின்னு பேசியிருக்காரு இப்ராஹிம் ரைசி. அடுத்ததா ஈரானோடு வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னுட்டு அமெரிக்கா இன்னைக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை துணை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானோடு வணிக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பொருளாதார தடைகள் பற்றின அபாயங்களை கொஞ்சம் நினைத்து பார்த்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்க அறிவுறுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காரு. அடுத்ததான் நம்ம இந்தியன் ஆர்மி ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 1104 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் ட்ரைனீஸ்க்கு பயிற்சிகளை கொடுத்து வர்றாங்க. அது பற்றிய வீடியோ தான் இது.
அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.